தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வ.உ.சி. சிதம்பரனார் பிள்ளை பெயரை சூட்ட கோரிக்கை. மாநில தலைவர் டாக்டர் வி.ஜே. செந்தில். பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள். இன்று நடைபெற்ற தமிழ்நாடு சோழிய வேளாளர் சங்கத்தின் தலைமை மாநில தலைவர் டாக்டர் வி.ஜே. செந்தில் பிள்ளை இப்பொதுக்குழுவில் வருகின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது, எப்படி நாம் தேர்தலை சந்திப்பது, அது சம்பந்தமாக எடுக்கும் அனைத்து முடிவுகளும் எடுக்க தலைவர் டாக்டர் வி.ஜே. செந்தில் பிள்ளை அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கி இப்பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கின்றது. நமது தலைமை எந்த அரசியல் கட்சி அணுகி நமது சமுதாய மக்களுக்கு அதிக எண்ணிக்கையில் சீட்டும் நமது கொள்கை கோட்பாடுகளுக்கு இசைவும் தருபவருடன் கூட்டணி வைப்பது என இப்பொதுக்குழு முடிவு செய்கின்றது. நமது சமுதாய மக்கள் சுமார் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கும் அதிகமாக வாழ்கின்றனர். அந்த தொகுதிகளில் நமது சமுதாய மக்களுக்கு சீட்டு தர வேண்டும். இப்பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நமது குரல் ஒலிக்க வேண்டும். வாழும் அதற்கு முத்தாய்ப்பாக நம் மக்கள் மிக அதிகமாக வாழும் திருச்சி கிழக்கு தொகுதி கூட்டணிக்கு நமது ஆதரவை அளிப்பது குறித்து முடிவெடுக்கும் அதிகாரத்தை தலைவருக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படுகின்றது. அணுகி அழைக்கும் வழங்கி இப்பொதுக்குழுவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு வெள்ளாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2.5 கோடி பேர் இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். அதில் சோழிய வெள்ளாளர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இருக்கும். இதில் அரசியல் அங்கீகாரன்றதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோழிய வெள்ளாளர்களுக்கு மிக மிக குறைவாக இருக்குது. அதை இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். இதை நிரூபிக்கும் வரையா பார்த்தீங்கன்னா கடந்த ஜூலை 13ஆம் தேதி ஒரு மாபெரும் மாநாடு திருச்சி ஜி.கார்னர்ல நடத்தியிருக்கோம். இதில் ஐஎஸ் ரிப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே கலந்துருக்காங்கன்றது கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எங்களோட கணிப்புப்படி அது 50,000 பேர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எங்களோட எண்ணிக்கையை நாங்கள் ஒற்றுமையை நாங்கள் நிலநாட்டியிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அதை முன்னிட்டு பார்த்தோம்னா சோழிய வேளாளர்களுக்கு கண்டிப்பாக இந்த தடவை அரசியலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட தீர்மானம். இதில் குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 சீட்டு எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறதுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இதில் 2 கட்சிகளோட தலைமையிலையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மாநாட்டோட தீர்மானத்தை அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதை தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் எந்த விதமான ஒரு பாசிட்டிவான இதுவும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த தீர்மானங்களும் அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒட்டுமொத்த சோழிய வேளாளர்களும் ஒற்றுமையாக இருந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி நான் பதிவு பண்ணுறேன். கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கா? அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிறவங்களோட தான் நாங்கள் முதல்ல மொத்தமாக பேசி நடத்திட்டு இருக்கோம். எதிர்கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட அடுத்த மட்டும் சந்திக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகளோடலாம் நாங்கள் தொடர்பு கொள்றதா முடிவெடுப்போம். பிரைமரி கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தீர்மானங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது மாநாடு நடத்தி முடிச்சு அதில் முக்கியமான தீர்மானம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சோழிய வேளாளர்கள் மட்டும் இல்லை, மற்ற வேளாளர்களும் வருமான கோட்டிற்கு கீழே இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் பயன்படுறது மாதிரி ஒரு நலவாரி அமைக்கணுன்றதை கேட்டிருக்கோம். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா 42 உட்பிரிவில் சில உட்பிரிவுகள் கெசட்ல இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கு கெசட்டில் அவங்களை கொண்டு ஏன்னா ஸோ வெள்ளாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பேக்வர்ட் காஸ்ட்டில் வரும். ஸோ அவங்களே பேக்வர்ட் காஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படின்றத வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு இப்போ தேவேந்திர வெள்ளாளரோட விமான நிலையத்துக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த விமான நிலையத்துக்கு ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவரோட பேரை வைக்கணும் அப்படின்றதையும் நாங்கள் வலியுறுத்திருக்கோம். ஸோ இது மாதிரி இப்போ இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் அவங்களுக்கு கோரிக்கை கொடுத்து அதை செய்ய சொல்லியிருக்கோம்.